இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படத்துடைய பிடிஎஸ் தான் பார்க்க போகிறோம். ட்ரெய்லர் பிடிஎஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. செம்மையா டாக்டர் செம்மையா இருந்ததுங்க. முதல்ல சொல்லணும்னு நினச்சேன். நம்ம இன்னொரு பிடிஎஸும் வெளியாக இருக்குது. அதாவது ஸ்டண்ட் பிடிஎஸும் வெளியாக இருக்குது. அதுவும் நம்ம சேர்த்து பார்த்துருவோம். இதே வீடியோவில் சேர்த்து பார்த்துருவோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குது. இந்த ட்ரெய்லர் பிடிஎஸுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தரமாக பண்ணியிருக்காங்க. அனிருத் சாருடைய பிஜிஎம் வந்து எப்படின்ற இது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் தான் இதுலேயும் பிஜிஎம் வந்து செம்மையாக திரை விட்டாங்க. பாட்டும் சரி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்க. வாங்க பார்ப்போம் ஸ்டண்ட்டு பிடிஎஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன் 2 3 லைக்கா சுபாஸ்கர் ஸ்டண்ட். ஓ 120 ஓகே. எல்லாரும் ஓ மை காட். ஸ்டண்ட் பயங்கரமாக இருக்கும் போலாங்க. ஓ ஓ ஓ வா 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 தர மாதிரி தர மாதிரி. ஓ பத்திக்கிச்சு பார்த்து சுமார் காது தேட்டரில் நாளைக்கு பத்திக்க போது. விடாமுயற்சி விடாமுயற்சி வா. ரெண்டுமே பயங்கரமாக இருக்குங்க. பிடிஎஃப்ஸே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த பிடிஎஸ். அதுவும் ஸ்டண்ட்டு வந்து நம்ம அஜித் சார் ரியலாகவே பண்ணக்கூடியவர். ஆரம்ப படத்துலேருந்து எல்லா படத்துலையுமே அவர் வந்து ரியலாக பண்ணக்கூடியவர். இந்த கார் சீக்வன்ஸ் சீன் வந்து கூட வைரல் ஆச்சு. பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி வீடியோ வெளியாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அவர் அகெயின் ஒன் டைம் மறுபடியும் அதே ஷாட் பண்ணும்போது செம்மையாக பண்ணியிருந்தார்.
ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது தெளிவாக தெரியுதுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. செம்மையாக இருக்குது. இந்த விடாமுயற்சியோடைய பிடிஎஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் அஜித் சாருடைய லுக் இருக்கு. அப்பா! பயங்கரமா இருக்காரு. அதுவும் அனிருத் சார் பிஜிஎத்துல மிரட்டுறாருங்க. அதுவும் அந்த பத்தி கிச்சி சாங்ஸ் எல்லாம் வரும்போது அப்படி ஒரு உள்ள ஃபயர் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. நாளைக்கு படம் ரிலீஸு. புக்கிங் எல்லாமே ஆல்ரெடி செம்மையா ஒர்க் அவுட் போய்க்கிட்டே இருக்கு. நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் வேறு 2 வருஷம் கழித்து வெளியாகுது. 101 நாட்கள் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. ரிஸ்கியான ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப இருக்குது போல். நம்ம அஜித் சார் வந்து ரியலாக பண்ணக்கூடியவர். அதே மாதிரி தான் ரியலாக அந்த சீக்வன்ஸ் சீன், கார் சீக்வன்ஸ் சீன் பண்ணியிருக்காருன்னு நல்லா தெரியுது. அது ரொம்ப வைரல் ஆச்சு, செம்மையாச்சு. ஹோல் டீமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, நல்லா தெரியுது. பயங்கரமான ஒரு ஆக்ஷன் திரைப்படமாகவும் நல்ல ஒரு த்ரில்லராகவும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. ரொம்ப ரொம்ப தரமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அனிருத் சார் பிஜிஎம் எல்லாமே பக்காவாக இருக்குது. எனக்கு அந்த பிடிஎஸ் பார்க்கும்போது அப்படி இருக்கு. பிடிஎஸ் பார்க்கும்போது அப்படி இருக்குது. செம்மையாக இருக்குதுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. அஜித் சாருடைய அந்த சாங்ஸு பத்தி கிச்சி சாங்ஸ் வரும்போதெல்லாம் அப்படி இருக்குது. பிஜிஎத்தில் மிரட்டிருக்காரு அனிருத் சார். அஜித் சார் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு செம்மையாக இருக்குது. 2 வருஷம் கழித்து வேறு படம் ரிலீஸ் ஆகுது. பயங்கரமான ஒரு படமாக இருக்கும்னு நல்லா தெரியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.